சென்னை கோயம்பேடு பொங்கல் சிறப்பு சந்தை களை கட்டி இருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். அங்கு தற்போது கள நிலவரம் எப்படி இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? நாளைய தினம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. பொங்கல் பண்டிகைக்கு இன்று ஒரு நாளே இருப்பதால் சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடியில் பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, சேலம் என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கரும்பு, மஞ்சள், இஞ்சி என இந்த பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்கள், மண்பானை, காய்கறிகள் என பொருட்கள் எல்லாமே இந்த சிறப்பு சந்தைக்கு வந்திருக்கிறதுனால இந்த சிறப்பு சந்தையில் விற்பனை களை கட்டி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட லாரிகள்ல இங்க கரும்புகள் வந்து இறங்கியிருக்கிறது. அதே போல மஞ்சள், இஞ்சியும் இங்க ஏராளமாக வந்து இறங்கியிருக்கிறது. தென்னை மர தோரணம் இங்க கிடைக்கிறது. இப்படி பொங்கல் பண்டிகைக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே ஒரே இடத்துல வாங்கலாம் அப்படிங்கிறதுனால வியாபாரிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடிக்கு வருகை தந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகிறார்கள். இந்த கோயம்பேடு சந்தையில கரும்பு விலை என்று பார்க்கும்போது ஒரு கட்டு கரும்பு 200 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல இஞ்சி எடுத்துக்கொண்டால் 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரைக்கும், மஞ்சள் ஒரு கட்டு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென்னை மர தோரணை ஒரு கட்டு 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியாக இந்த பொங்கல் விற்பனை என்பது கோயம்பேடு சந்தையில் களை கட்டி வருவதை பார்க்க முடிகிறது. ஒரு லாரியை எடுத்துக்கொண்டால் ஒரு லாரியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கரும்பு கட்டுகள் வந்து இருக்கின்றன. அந்த கரும்பு கட்டுகளை கேட்கக்கூடிய பொதுமக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் கொடுத்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. கடந்த வியாழக்கிழமை தொடங்கிய இந்த பொங்கல் சிறப்பு சந்தை என்பது வரும் 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. அதுவரை பொதுமக்கள், வியாபாரிகள் தங்களுக்கு தேவையான பொங்கல் பொருட்களை இங்கே நேரடியாக வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு கட்டு கரும்பு 500 ரூபாய் 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஒரு கட்டு கரும்பு 100 ரூபாய் வரை விலை குறைந்திருக்கிறதா பார்க்க முடிகிறது. அதே போல இஞ்சி, மஞ்சள் விலையும் நேற்றைய விலையை ஒப்பிடும்போது இன்றைய தினம் ஒரு 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. இன்று மாலை வரை இந்த விற்பனை களை கட்டும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்றைய பொங்கல் சிறப்பு சந்தையின் கள நிலவரமாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.